அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கியூட் பேபி விளாக்ஸ். இன்றைக்கி டிஃபன் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி பூரி பண்ணிடலான்னு செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் பூரிக்கு உருளைக்கிழங்கு இல்லையே மசாலா வைக்க, பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி கவலை வேண்டாம், வாங்க சட்டுன்னு உருளைக்கிழங்கு இல்லாமல் அதே சுவையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். நார்த் சைடில் பியாஸ் பேசன் சப்ஜின்னு ரொம்ப ஃபேமஸாக, அங்கே எங்கே போய் டிஃபன் சாப்பிட்டாலும் பூரி கூட இது தான் கொடுப்பாங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கும் எமர்ஜென்சிக்கு சட்டுன்னு கை கொடுக்கும். யோசிக்காமல் வெங்காயம் மட்டும் இருந்தால் பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலை மாவு 1.5 டீஸ்பூன் எடுத்து ஒரு பேனில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி நாம் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருள். கடையில் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு தாராளமாகவே போடுங்க. அது சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். 3 பெரிய வெங்காயம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வதக்கி சுண்டி வரும்போது அதுவே ஒரு ஃப்ளேவராக நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இது எப்படின்னா ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி வதக்கணுன்னு தேவையில்லை. கண்ணாடி பாதம் வந்தால் மட்டும் போதும். கண்ணாடி பாதம் வந்தாலே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு இதுவே தான் ஹைலைட்டாகவே இருக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். இது சீக்கிரமாக வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும், நல்லாவும் இருக்கும். இது உருளைக்கிழங்கு மசால் பண்ணுற மாதிரி தான். ஆனால் உருளைக்கிழங்கு இல்லாமல் சேம் அதே மெத்தடு தான். ஆனால் உருளைக்கிழங்கு இல்லாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ளே போட்டு 2-3 பச்சை மிளகாயும் உள்ளே போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. தக்காளி முழுசாக அப்படியே இருக்கணும். நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. கிரேவி இதுக்கு மாதிரி போகக்கூடாது. கொஞ்சம் தக்காளி அங்கங்கே திட்டாக இருக்கணும். இஞ்சி நறுக்கி வச்சது போட்டுக்கலாம். நறுக்கி போட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டால், பூண்டு நான் தட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இடித்து மட்டும் போட்டு விட்டுடுறேன். பெருங்காயம் இப்போ போட்டுக்கிறேன். எண்ணெயில் போடணும் மறந்துட்டேன், ஸோ இப்போ போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். மஞ்சத்தூள் இது கொஞ்சம் வதக்கி விட்டால் தக்காளியும் கொஞ்சம் வதக்கிடும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். அதிகமாக இல்லை, 1/2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி விட்டு அந்த டைம் இந்த மாதிரி கிரேவிஸ்க்கு கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா லேசாக வறுத்த மாவு போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ அந்த கடலை மாவு 3/4 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது திறந்து கொஞ்சம் கிளறி விடலாம். அப்போ தான் அந்த எல்லாம் வெந்து கரெக்டாக இருக்குது. நாங்கள் கரைச்சி வச்சது அதில் எடுத்து இப்போது ஊற்றிடணும். நல்லா திக்காக 2 நிமிஷத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சு. சொன்ன மாதிரி நாம் வறுத்த மாவு என்ற மாவு வாசனையே வராது. சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் கொதிச்சாலே போதும், உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வீடியோவும் சீக்கிரமாக நீங்களும் உடனே பார்ப்பீங்க. ஓகே, பாய்.